இந்தியாவிலேயே அதிக கொலைகள் நடந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்த 5 ஆண்டு காலத்திலே நான் எண்ணிக்கையில் சொல்லவில்லை, மக்கள் தொகை அடிப்படையிலே பெர் கேபிட்டா. அதில் 1977 கொலைகள் பெண்களை கொலை செய்திருக்கின்றார்கள். அதில் 361 குழந்தைகளை கொலை செய்திருக்கிறார்கள். அதில் 38 பெண் குழந்தைகளை கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட தமிழகம் என்று, எந்த நிலைக்கு இருக்கிறது என்று தமிழக மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். திமுக அரசு தமிழ்நாட்டிலே மதுவை விற்கவில்லை, மதுவை திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலேயே அதிக மது விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, பெர் கேபிட்டா கன்சம்ஷன். இந்தியாவிலேயே மதுவால் அதிக சாலை விபத்துக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக மக்களுக்கு மதுவால் கல்லீரல் பிரச்சனை, லிவர் ப்ராப்ளம், சிரோசிஸ் ஆஃப் லிவர், ஃபேட்டி லிவர் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அதை பற்றி எந்த கவலை, எந்த அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 44,000 குற்றங்கள். அதில் 2200 குற்றங்கள் பாலியல் வன்கொடுமை குற்றங்கள். நினைத்து பாருங்கள். நேற்றைய முன்தினம் மதுராந்தகத்தில் ஒரு 15 வயது சிறுமியை 2 மனித மிருகம் பாலியல் வன்கொடுமை செய்து தப்பித்து விட்டார்கள். 4 வாரத்திற்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது 2.5 year old child, 2.5 வயது குழந்தையை ஒரு மிருகம், அவன் திமுகவின் இளைஞர் சங்க பொறுப்பாளர் என்று சொல்கிறார்கள், பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கின்றார். 4 மாதத்திற்கு முன்பு கும்முடிப்பூண்டி பகுதியிலே ஆரப்பாக்கம் என்ற கிராமத்திலே 8 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு கொடூரன்